ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் தான் என்று என்னை குறித்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானத்தை குறித்து பராக்கிரமத்தை குறித்து ஐஸ்வர்யவான ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் அன்றி என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. இதை குறித்து கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்னும் கர்த்தர் சொல்கிறார். அதாவது வாழ்க்கையில மேன்மை பாராட்டுதல் அப்படின்னு சொல்றது மனிதனுடைய ஒரு இயல்பு. பொதுவே ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் நினைச்சு குடிச்சு ரோட்ல கிடக்குற நாய் கூட நிச்சயம் அப்படிதான் பேசும். பெருமை அப்படின்னு சொல்றது மனுஷனுடைய ஒரு குடிகாரனா இருந்தா அதுல ஒரு பெருமை. எல்லாத்துலயும் இந்த வகையிலும் மனுஷன் தன்னுடைய செய்கைகளின் மேல தன்னுடைய கிரியைகளின் மேல எல்லாம் பெருமை பாராட்டிட்டே இருப்பான். இந்த பெருமை பாராட்டுதல எனக்கு அது பேசான் கலரா இருக்கட்டு, மதமா இருக்கட்டு, என்ன சொல்றது, அறிவா இருக்கட்டு, திறமையா இருக்கட்டு, வலிமையா இருக்கட்டு, எல்லாத்துல ஒரு தடியை தூக்கி மாத்தினா ஏதோ ஒரு வேலையா இருக்கு. எல்லா இடத்திலும் மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் குறித்தும் பெருமை பாராட்டுகிறது மனுஷனுக்கு இயல்புன்னு சொல்லவா இல்ல மனுஷனுடைய. ஆனா தேவன் என்ன செய்யறீங்கன்னா அப்படிப்பட்ட பெருமை வேண்டாம்னு சொல்றாரு. நேரம், திறமை, மதம், ஜாதி என்ன வகை இல்லாம இருக்கு பெருமை. இந்த பெருமை பாராட்டுகிறது ஆண்டவர் நினைச்சார தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க 3 காரியம் சொல்லிருக்கு: ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம். அதோட மட்டும் நின்னா கூட போதாது. எல்லாத்திலையும் எல்லா வகையிலையும் இருக்கும். அழகு, எல்லாத்திலையும் பெருமை பாராட்டுவோம். தன்னை பற்றி ஒரு பெருமையான ஒரு சிந்தனை இல்லை அப்படின்றனாலே நமக்கு ஒரு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாதது போல இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பெருமை பாராட்டணும்னு எதை பெருமை பாராட்டணும்? கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை குறித்து அதை நீ எப்படி அறிந்திருக்கிற? தேவனுடைய கிருபை, நியாயம், நீதி ஆண்டவர் எப்படி அந்த கிருபையினாலேயும் நியாயத்தினாலும் நீதியினாலேயும் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார் என்றுள்ளதை நீ எப்படி உணர்ந்திருக்கிறதையோ அதே குறித்துதான் பெருமை பாராட்டான். அதாவது அவரை கூட கொடுத்தவர் பெருமை பாராட்ட சொல்லல. அதாவது உன்னுடைய பெருமை பாராட்டுதல் எதனுடைய பேஸ்ல இருக்கானு என்னை குறித்து அவர் சொல்லியிருந்தாலும், அதாவது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய நீதிய நீ உணர்ந்த விதத்தை குறித்து பெருமை பாராட்டணும். அதை நம்ம உணர்கிற விதத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்க 34ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல என்ன சொல்ற? கர்த்தருக்குள்ள ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். அதாவது நான் ஒரு காரியத்துல பெருமை பாராட்டும் போது
மற்றவங்க அதுல சந்தோஷப்படணுமே தவிர நம்ம சந்தோஷப்படுகிறதுக்காக பெருமை பாராட்டவே கூடாது. அப்ப அந்த மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னா எதுவா இருக்கும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் போது சிறுமைப்பட்டவர்கள் பெருமை உள்ளவன் நிச்சயமா இதை பற்றிய நிச்சயம் மாட்டான். இன்னும் அதுல 44 சங்கீதமாக தேவனுக்குள்ள நித்த மேன்மை பாராட்டுவேன், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன். அதாவது மேன்மை பாராட்டுதல் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் தேவனுக்கு துதியையும் ஏற்படுத்தணும். நம்ம எப்ப மேன்மை பாராட்டினாலும் அதாவது ஏழ்மையானவர்களை சந்தோஷிக்கிறதும் நமக்கு என்னது, அது அவரை துதிக்கிற விதவுமாய் இருந்தால் ஒருவேளை இன்னும் அதுல ஒரு இருக்கணும் அப்படின்ற தேவனுடைய எதிர்பார்ப்பு. அது மாத்திரமல்லாமல் உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்தோம். அதாவது அந்த மேன்மை பாராட்டுதல்ல தேவன் உணர்ந்து ஒரு மேன்மை பாராட்டும் போது என்ன உண்டாகும்? நிச்சயமா உபத்திரம் இருக்கும். அப்ப அதுல பொறுமை வரும், பரீட்சை வரும், நம்பிக்கை வரும். நமக்கு அவரை குறித்த அறிவுல வளர முடியும். பெருமை பாராட்டுகிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா வேற எதுக்கும் இல்ல, அவரை குறித்த அறிவுல வளர்வதற்கு நாம் பெருமை பாராட்டணுமே தவிர அழிகிற நாளைக்கு இல்லாமல் போகிற நம்முடைய அழகு, நம்முடைய திறமை, நம்முடைய பார்வை, நம்முடைய கலரு, நம்முடைய இப்படிப்பட்ட இதுகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் போது என்ன ஆகுது? அந்த மேன்மையானது நம்மோட அழிந்து போகுது. அதே நேரம் கர்த்தரை குறித்த அந்த உணர்வும் அறிவும் நமக்குள்ள இருக்குல்ல, அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டினா மற்றவர்களுடைய சந்தோஷம் உண்டாகுது, தேவனுக்கு துதி உண்டாகுது, இன்னொன்னு நமக்கு அவரை குறித்த அறிவு உண்டாகுது. மேன்மை பாராட்டுகிறதுனால் உண்டாகும் நன்மை யாரை குறித்து, எதை குறித்து? கர்த்தரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறதுனால் அவருடைய கிருபை, அவருடைய நீதி, அவருடைய நியாயத்தை நான் உணர்கிற உணர்வின் தன்மை எனக்குள்ள இருந்தா அந்த அவருடைய கிருபையும் நீதியும் நியாயத்தையும் நான் எடுத்து சொல்லி தேவனை மேன்மைப்படுத்தும் போது ஏழை ஜனத்துக்கு சந்தோஷத்தை உண்டாகும். அதே நேரத்துல அதே மேன்மை பாராட்டுதல் எதை உருவாக்குது? தேவனை துதிக்கும் துதியா மாறுது. அந்த மேன்மை பாராட்டுதல் எனக்கு பரீட்சையும் எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அத நம்ம பொறுமை மாத்திரம் இல்லை, அவரை அறிகிற அறிவையும் நமக்கு உண்டாக்குகிறது. அதுதான் அதுல உள்ளது. அதாவது தேவனுக்குள்ள உள்ள ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள அதிகமாய், அதாவது பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை, இதெல்லாம் எனக்குள்ள நிச்சயம் உருவாக்கும். அப்போ நமக்குள்ள அந்த தேவ கிருபை நீதி நியாயத்தை உணர்ந்ததை குறித்துதான் நம்ம அவர் என்னை குறித்து அப்படின்னு சொன்னாரு. அதாவது தெய்வ கிருபை எப்படி, தெய்வ நியாயம் எப்படி, தெய்வ நீதி எப்படி, இந்த அறிவு நமக்கு இருந்தால் அதை குறித்து மேன்மை பாராட்டுனா என்ன நடக்கும்? இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிற நம்ம மேன்மை பாராட்டும் போது மற்றவங்களுடைய இறுதியம் சந்தோஷப்படுமா? பொறாமை கொள்ளும். இன்னைக்கு நமக்கு நம்முடைய பணம், பொருள், படிப்பு, ஐஸ்வர்யம், பலம், இதுல எல்லாம் பெருமை பாராட்டின அது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டோம்னா யாரும் அதனால என்னது ஒன்னும் பொறாம கொள்ளுவாங்க, இல்லைன்னு சொன்னா என்னது பரியாசம் பண்ணுவாங்க. மனுஷனுடைய மேன்மை பாராட்டுதல்ல பொறாமை, பரியாசம், இல்லைன்னு சொன்னா என்ன உண்டாகும்? நம்முடைய மேன்மை பாராட்டுதல் பொறாமை ஏற்படுத்தும், பரியாசத்தை ஏற்படுத்தும், வைராக்கியங்களை ஏற்படுத்தும், மற்றவர்களுக்கு ஒரு என்ன செய்யும், மன கசப்புகளை ஏற்படுத்துகிறதாயிரும். ஆனா கர்த்தரை அறிந்த அறிவுல அவருடைய கிருபை, அவருடைய நீதியை நியாயத்தை நீதியும் உணர்ந்த அந்த உணர்வின் தன்மைகளை குறித்து, ஆண்டோரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் போது ஏழையான ஒருத்தனுக்கு சந்தோஷம் உண்டாகுது. நம்ம எதுக்கு
இவன் எதுக்கு மேன்மையா பேசுறான்? எனக்கு அழக பத்தியா, எனக்கு வெள்ள முடிய பத்தியா, எனக்கு தாடிய பத்தியா, எனக்கு கண்ணை பத்தியா, நான் எவ்வளவு அழகா வச்சிருக்கேன், அவன் இப்படி பாடி பில்டரா இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு மேன்மை பாராட்டுகிறோம்னு தெரியாது. அது அழிந்து போகிற மேன்மைகள். ஆனா கர்த்தரை குறித்த அறிவோடு கூட ஒரு மேன்மை பாராட்டுதல் எதை கொண்டு வருது? மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, எனக்கு தெய்வ துதியை கொண்டு வருது. அடுத்து எனக்கு என்னது? பொறுமைய எனக்குள்ள, பொறுமை மட்டுமல்ல, அது எனக்கு அவரை அறிகிற அறிவை எனக்குள்ள உருவாக்கு. பரீட்சை, அதாவது எனக்குள்ள பொறுமையை கொண்டு வருது, பரீட்சையை கொண்டு வருது, அவரை அறிகிற அறிவையும் எனக்குள்ள கொண்டு வருது. அப்ப தேவனை அறிகிறது எந்த அளவு அறிகிறோமோ அந்த அளவு இன்னும் பார்த்தா அவரை அறிகிறது தான் மனுஷனுடைய என்னது? தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம். நம்மளை கர்த்தரை அறிகிறது தான். ஒருவேளை அநேகர் நினைக்கிறோம், நம்ம அவரை அறியும் போதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லாதது வரைக்கும் நம்ம போக முடியாது. அப்ப அவருடைய ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய ராஜ்யத்துல நான் பிரவேசிக்கணும் அப்படின்னா அவருடைய அறிவு எனக்கு உருவாகிற விதங்கள் எப்படி? கிருபையும் நியாயத்தையும் நீதியும் நான் உணர்ந்து அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கும் போது சிறுமைப்பட்டவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். துதியானது என்னாவில ஒவ்வொரு நாளும் ஏற்படுது. பரீட்சையும் நமக்கு உண்டாகிற இன்னொரு காரியம் என்னன்னு சொன்ன, நம்ம வாழ்க்கையில என்னது? உபத்திரம் உண்டாகும். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்தா நிச்சயமா நமக்கு உபத்திரம் உண்டாகும். உபத்திரத்துல பொறுமை உண்டாகும். பொறுமையில என்னது? பரீட்சை உண்டாகும். பரீட்சையில நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை நமக்கு கர்த்தரை குறித்த அறிவுல நம்மை தெளிவுபடுத்தும். இந்த தெளிவுல ஜீவிக்க இந்த நாளில தெய்வ சமூகத்துல ஆண்டவரை உண்மை குறித்த அந்த நம்பிக்கை எனக்குள்ள பூரணப்படுகிறார். நம்பிக்கை மாற்றம் இல்ல, அவரை அறிகிற அறிவுல நான் பூரணப்படுகிற ஒரு கிருபை தாரும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலும் நம்மை பல